மோடிஜி அவர்கள் இப்ப அவருடைய தெம்பு இருக்கு, அவருடைய பலம் இருக்கு. திருட்டு பயம், திருட்டு பலம் இதெல்லாம் பர்மனன்ட் கிடையாது. எப்படி இன்னைக்கு இவிஎம் சார்பில் அவர் இன்னைக்கு ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி பின்வரையில ஆனா திருப்பதியில் வேலை பார்க்கிற 43,000 பேர்ல ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்ல. என்னோட முஸ்லீம் சொந்தங்களோட சொத்துக்களை நீங்க ஹிந்து கொண்டு வந்து வைக்கிறோம், 2 பேர் ஹிந்துக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நியாயம் கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி டிடிடியும் கூட அந்த கமிட்டியில எங்க முஸ்லீம் சமுதாயத்தை ஒரு 3-4 பேர் நீங்க மெம்பர் கொடுங்க. உங்க மாநிலத்தில் இந்த வக்ஃப் போர்டு வாபஸ் வாங்கின முதல் நீங்க குரல் கொடுத்தால் நிச்சயமாக மோடிஜி பயப்படுவார். இந்த ராஜ்யசபையில் 7 பேர் பேசினாங்க, லோக்சபையில் 8 பேர் பேசினாங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் இந்த சட்டத்துக்கு நீ கொண்டது தப்பு என்று எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆளும் பிஜேபி அரசாங்கம் இந்த வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது. உங்க சார்பில் மோடிஜி அவர்கள் நாங்கள் எச்சரிக்கிறோம். மோடிஜி அவர்கள் நீங்க வாபஸ் பெற வேண்டும் பெறவில்லை என்றால் இதோட மோசமான எதிர்ப்பு நீங்க பெற வேண்டும். आवाज नहीं करना भाई आवाज नहीं करना बंद है, आवाज नहीं करना। आवाज डालना नहीं। सामने छोड़ो बात वो आवाज आंदा साइड में बैनर दिसेंगे बीच में छोड़ो खाली
KMCC പ്രവർത്തകരൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട് നമ്മുടെ മലയാളി ഗ്രൂപ്പ്. നമ്മളെ കുഞ്ഞുമോൻ സാഹിബ്, അതേപോലെ സാഹിബ്, സർപ്പ സാഹിബ്, നല്ല നേതാക്കന്മാരൊക്കെ എത്തിയിട്ടുണ്ട് ഇവിടെ. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் தலித் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் டி ராமச்சந்திரன் அவர்களும் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைபிரகாஷ் அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவுன்சிலரும் கார்பெட் வஹாப் காஷ்மி அவர்களையும் ஓசூர் மதீனா மஸ்ஜித் சார்பாக இந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வருக வருக. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम या अय्युहल्लज़ीना आमनु इस्बिरू वसाबिरू वराबितू वत्तकुल्लाह लअल्लकुम तुफ्लिहून। मेरे मोहतरम बुजुर्गों और दोस्तों, तौहीद की अमानत सीनों में है हमारे, आशा नहीं मिटाना नामो निशा हमारा। बातिल से दबने वाले ऐ आसमां नहीं हम 100 बार कर चुका है तो इम्तिहान हमारा। न घबराओ मुसलमानों, अभी खुदा की शान बाकी है, अभी इस्लाम जिंदा है, अभी कुरान बाकी है। ये लोग क्या समझते हैं जो अपने दिल में हंसते हैं? अभी करबला का आखिरी मैदान बाकी है, हमारे जिस्म में है खून खालिद इब्न हैदर का, हमारे जिस्म में है खून खालिद इब्न हैदर का। जब तक हमारे जिस्म में जान बाकी है, ना तोपों से, ना भालों से, ना खंजर से, ना ढालों से मुसलमान डर नहीं सकता, ईमान बाकी है। मेरे मोहतरम बुजुर्गों और दोस्तों, आज ये मरकजी हुकूमत करने के लिए और उनकी माशी हालत को बदतर करने के लिए एक नापाक कोशिश और इरादे से लाई है की थी, वहाँ भी यही रवैया इस्तेमाल किया गया था और मुसलमानों की हुकूमत और
मरतबे और उनके माल और जायदाद को कब्जा कर लिया गया था। लेकिन वही तर्ज पर इस हिंदुस्तान में भी नापाक इरादे कर रहे हैं। अब जाग उठे हैं दीवाने, अब जाग उठे हैं दीवाने, अपना हक लेकर दम लेंगे इंशाअल्लाह। आप तमाम हजरात से गुजारिश है कि अपनी हमीयत और अपने जोश और जज्बे को कायम रखें। गिरफ्तार करना चाहे तो हम जेल भरने के लिए हम तैयार हैं। किसी भी हालत में हम जो है इस तरमीमी बिल जो है वापस जब तक तो न ले, हम जो है खामोश नहीं रहेंगे। नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। கண்டிக்கின்றோம் 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 அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் திருத்த சட்டத்தை ரத்து செய் திருத்த சட்டத்தை ரத்து செய் அமெரிக்காதே 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 சொத்தை அமெரிக்காதே சொத்தை அமெரிக்காதே சொத்தை அமெரிக்காதே சொத்தை அமெரிக்காதே சொத்தை அமெரிக்கான் இவரின் சொத்தை அமெரிக்கான் அழிவு நிச்சயம் வரவாதே அழிவு நிச்சயம் வரவாதே இவன் சொத்தை அமெரிக்கான் இவன் சொத்தை அமெரிக்கான் அழிவு நிச்சயம் வரவாதே அழிவு நிச்சயம் வரவாதே வஞ்சிக்காதே 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 பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் 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 அரசியல் அமைப்பை காப்பாற்று அரசியல் அமைப்பை காப்பாற்று அரசியல் அமைப்பை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 சமூக நல்ல மாட்டோம் எவரிடம் மஞ்ச மாட்டோம் எவரிடம் மஞ்ச மாட்டோம் எவரிடம் மஞ்ச மாட்டோம் மஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் தொகுதி மக்கள் மனதில் இடம் பிடித்த இன்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் மனதிலும் இடம் பிடித்த அனைத்து மத மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மக்கள் செல்வர் பாராளுமன்ற உறுப்பினரும் मेरे भाइयों, मेरा बहन भी कोई भी नहीं रहती भी मेरे बहनों, அனைவருக்கும் பரவாந்த வருத்தத்தோட உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் சொல்றேன். எதுக்கு வருத்தம்னா, இதுவரை நம்ம பகுதியிலிருந்து யாருமே உங்க அன்பு ஆதரவோட இந்த மண்ணின் மைந்தனா பாராளுமன்ற உறுப்பினராக முதல்ல நான் பாராளுமன்றம் போனேன். அந்த பாராளுமன்றம் நீங்க அனுப்பிச்ச பிறகு நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு வருஷம் கூட அதுக்குள்ள என்னோட சொந்தங்களுக்கு, என்னோட அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு மோசமான சட்டத்தை இந்த பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன். அன்பார்ந்த சொந்தங்களே, கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை
நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு மக்களோட செல்வாக்கு இல்லாம ஈவிஎம்மோட செல்வாக்குல இன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு திரு மோடிஜி அவர்கள் நம்மளுக்கு எதிராக இன்னைக்கு வாக்கு சட்டத்தை பார்லிமெண்ட்ல எப்படி பின்வழியில வந்து இன்னைக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்களோ அதே வழியில இன்னைக்கு பாராளுமன்றத்தில் விடி காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்ச பார்லிமெண்ட் அடுத்த நாள் காலையில் விடி காலையில 3:55 வரை பாராளுமன்றத்தை நடத்தி இந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. மோடி அவர்கள் தெரியும், பாராளுமன்றத்தை நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டா டோர் ஓபன் பண்ண சட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாது என்ற பயத்தினால் பாராளுமன்ற கதவுகள் இந்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் ராஜ்யசபையில் 8 பேர் பேசினாங்க, ராஜ்யசபையில் 7 பேர் பேசினாங்க, லோக்சபையில் 8 பேர் பேசினாங்க. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் இந்த சட்டத்துக்கு நீ கொண்டது தப்பு என்று எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆளும் பிஜேபி அரசாங்கம் இந்த வாக்கு சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது. அதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, இந்த வாக்கு சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை, இந்த வர்க்க சட்டத்தை வந்து இந்த வக்ஃப் போர்டில் வந்து சில பேர் ஆதிக்கத்தில் இருக்கிறது, அந்த ஆதிக்கத்திலிருந்து எடுத்துட்டு பெண்களுக்கு ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்மளை கண் கலக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே கிராமம் தூரமா தெரு தெருவா இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு தயாராக இருக்காங்க. இதுல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை எங்களோட சமுதாய தம்பதிகளுக்கு சமுதாய சொந்தங்களுக்கு கொடுத்த தப்பு கிடையாது, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எப்படி இன்னைக்கு இவிஎம் சார்பில் அவர் இன்னைக்கு ஆட்சி பிடிச்சாரோ அதே மாதிரி பின்வரையில ஆர்டிகல் 27 26 பிரகாரம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அந்தந்த மதத்துக்கு சேர்ந்த நண்பர்கள் அந்தந்த மதத்துக்கு சேர்ந்த பெரியவங்களோட தலைமை இருக்கணும், வெவ்வேறு மதத்துக்காரர் இருக்கக்கூடாது என்று நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்குது. அப்படியானால் நான் மாண்புமிகு உங்க சார்பில் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் 26ன்றது நீங்க அமல் பண்ணதுல அதுக்கு நீங்க ரத்து செய்றீங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க மாத்துறீங்களா? எந்த அடிப்படையில் இதை நீங்க கொண்டு வருவீங்க? இதை நான் மோடிஜி அவர்கள் உங்க சார்பில் கேட்கிற கேள்வி. அது மட்டும் இல்ல சொந்தங்களே, நானும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். அதே இந்து மதத்தை சேர்ந்த இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற 2 மாநில அரசாங்கங்கள், ஒன்று ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று பீகார். பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ் முதல்வர்களுக்கு மோடிஜி சார்பில் நான் கேட்கிற கேள்வி, பக்கத்தில் இருக்கிற திருப்பதியில் ஏழுமலையான் இருக்கிறார். அந்த ஏழுமலையானோட குடும்ப தலைவர், என் குடும்ப தெய்வம். நாங்கள் இந்த ஏழு தலைமையில் நாங்கள் பரம்பரை நாங்கள் வணங்குறோம். ஆனால் அந்த ஏழுமலையான் திருப்பதி கோயிலில் கிட்டத்தட்ட 43,000 நண்பர்கள் ஒர்க்கர்ஸ் அங்க வேலை பார்க்குறாங்க. திருப்பதியில் டிடிடி போர்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த சேர்மன் இருக்கிற ஒருத்தர், இந்த சேர்மன் போர்டு விட்டு பக்கத்து வைக்கலாம். ஆனா திருப்பதியில் வேலை பார்க்குற இந்த 43,000 பேர்ல ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லை, சிங்கிள் நபர் கூட கோயில்ல நிர்வாகத்திலே வேலை பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கல மோடிஜி அவர்களை. ஆனா என்னோட முஸ்லிம் சொந்தங்களோட சொத்துக்களை நீங்க இந்து கொண்டு நாங்கள் வைக்கிறோம், 2 பேர் இந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்க திருப்பதியில
எந்த முஸ்லிம் சொந்தங்களை நீங்க 5 பேர் நீங்க ஒர்க்கர் தான் 50% நீங்க ஒர்க்கரா கொடுங்க. எப்படி நீங்க வக்ஃப் போர்டுல ஏழை எளிய மக்களுக்கு நாங்க சொல்றோமோ அதே மாதிரி நீங்க கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி டிடிடியும் கூட அந்த கமிட்டியில எங்க முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3-4 பேர் நீங்க மெம்பர் கொடுங்க. ஒரு டெப்டி சேர்மன் கொடுக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 26ல ஒரு நம்ம அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஆனால் இந்து மட்டும் அந்த நீங்க கொண்ட அந்த அமெண்ட்மெண்ட்ல நீங்க வழிவகுக்கிறீங்க. ஆனா என்னோட சமுதாயத்துக்கு நீங்க வழிவகுக்க மாட்டேங்கிறீங்க. இது எந்த இடத்துக்கு நியாயம் மோடிஜி அவர்களே? மோடிஜி மட்டுமல்ல, மாண்புமிகு ஆந்திரா முதல்வரும் சரி, மாண்புமிகு பீகார் முதல்வரும் சரி, உங்க அன்பார்ந்த வேண்டுகோள், ஐயா உங்க மாநிலத்தில் என்னோட சொந்தங்கள் இருக்கு, என்னோட சகோதர நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கிற வேலை உங்க கடமையும் இருக்கு. தயவுசெய்து உடனடியாக நீங்க மோடிஜி அவர்கள் எங்க மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி பார்லிமெண்ட்ல அசம்பிளியில ஒரு தீர்மானம் கொடுத்திருக்காங்க. நாங்க நீங்க வாபஸ் பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதே போல நீங்களும் உங்க மாநிலத்தில் இந்த வக்ஃப் போர்டு வாபஸ் வாங்கினாங்க முதல் நீங்க குரல் கொடுத்தால் நிச்சயமாக மோடிஜி பயப்படுவார். இந்த வக்ஃப் சட்டத்தை வாபஸ் வாங்கின நாங்க நம்புறோம். நீங்க குரல் கொடுத்தாலும் குரல் கொடுக்கலாலும் சரி, பேன் இந்தியா சார்பில் நாங்க இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து நாங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பா நாங்க போறோம். அதுக்கு எங்களோட தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நைட்டு 1 மணி 10 நிமிஷத்துக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து 3:10க்கு அவருக்கு எகனஸ்ட் ஓட்டு போட்டு இந்த சமுதாயத்துக்கு நாங்க இருக்கிறோம் பலத்தை கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக சொந்தங்களே, மோடிஜி அவர்கள் இப்ப அவருடைய தெம்பு இருக்கு, அவருடைய பலம் இருக்கு. திருட்டு பயம், திருட்டு பலம் இதெல்லாம் பர்மனன்ட் கிடையாது. உங்க சார்பில் மோடிஜி அவர்கள் நாங்க எச்சரிக்கிறோம். மோடிஜி அவர்கள் நீங்க வாபஸ் பெற வேண்டும் பெறவில்லை என்றால் இதோட மோசமான எதிர்ப்பு நீங்க தர வேண்டும். இதை பார்க்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு இருக்கு. மீண்டும் 29ல காங்கிரஸ் ஆட்சி சென்ட்ரல்ல வரும். அன்னைக்கு எங்க சொந்தத்துக்குள்ள நீங்க போட்ட அத்தனை சட்டங்களை நாங்க வாபஸ் பெறுகிறோம். மோடிஜி உங்களுக்கு நீங்க காட்ட பலத்தை இந்த நாங்க பலகீன நாங்க பண்றோம் சொல்லி எச்சரிக்கை கொடுத்து நம்மளுக்காக வெறு தூரத்திலிருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கிற நம்ம அன்பு நண்பர்களுக்கு உங்க சார்பில் ஏன் சார்பில் நன்றி சொல்லி நீங்க பயப்பட வேண்டும். உங்களோட நான் இருக்கிறேன், ராமச்சந்திரன் எம்எல்ஏ இருக்காரு, பிரகாஷ் எம்எல்ஏ இருக்கிறோம், நாங்க எல்லாரும் உங்களோட இருப்போம். நீங்க எந்த விதத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் அன்பு சொந்தங்களே, ஆனா உங்க அன்பார்ந்த ஒரே ஒரு கோல், எங்க எல்லாரும் சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. நம்முடைய இளைஞர்கள் யாருமே தாங்காத ஒரு வலி, வயசான ஆட்களுக்கு எங்களுக்கே கோபம் இப்படி வரும்போது இன்னைக்கு நவஜவானுக்கெல்லாம் அப்படியே ரத்தம் குதிக்குது. நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், உங்க உணர்வை புரிஞ்சுக்கிறோம். ஆனா உங்களை யாரு அதே மாதிரி அன்பு சொந்தங்களே, உங்களை யாரும் ஒருத்தர் கூட நாங்க லாஸ் பண்றதுக்கு தயாராகவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல நம்ம சொந்தங்களை 6 பேரை நாங்க பலி கொடுத்துருக்கிறோம். அந்த 6 பேரை நம்ம பலி கொடுத்தாங்க. 6 பேர்ன்றது அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாம தயவு செய்து உங்களை காப்பாற்றிருக்க நம்ம லீடருங்க இருக்காங்க, நாம எல்லாம் இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் அமைதியை காக்க வேண்டும். அமைதியான முறையில் நம்ம நிச்சயமாக நம்மளோட பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம இளைஞர்கள் அன்பான ஒரு காலை பிடிச்சி கேட்கிறேன், யாருமே தயவு நம்ம வன்மைக்கு போக வேண்டாம். யாருமே வன்மையாக நாங்க போக கூடாது. உங்களை நம்மளை காப்பாற்றுறது மொழி அது கடமை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க இருக்கிறோம், நண்பர் ராமச்சந்திரன் இருக்காரு, நண்பர் பிரகாஷ் இருக்கிறோம். தயவு செய்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் இருக்காரு, சென்ட்ரல்ல நம்ம தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு. நிச்சயமாக 29ல இதுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு யூட்டர்ன் எடுப்போம். நம்ம பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கு முந்தியாக நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அணுகுறோம். தயவு செய்து அன்பார்ந்த நினைங்களே, நீங்க புரியுமா இருப்பீங்க, இருக்கலாமா? பொறுமை இருக்கலாமா? உண்மைதானா? சத்தியமாகவா? ஜோறு சொல்லுங்க, இருப்போமா?
நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெய்ஹிந்த். नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பி பெற கோரி ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து ஓசூரில் இன்றைக்கு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எங்களுக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோபிநாத் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்மன் அன்சாரி அவர்களை, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் தளி சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை, கடந்த வாரம் நம்முடைய அண்ணன் கோபிநாத் சொன்னது போல வக்ஃப் வாரியத்தை திருத்த சட்டம் கொண்டு வந்து நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பாசிச அரசினுடைய பாரத பிரதமர் 44 திருத்தங்களை கொண்டு ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் வைத்து அதனை இருவோட இருவாக விவாதித்து காலையில 2 மணி அளவில் அந்த மசோதாவுக்கு வாக்கெடுப்பு எடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 282 ஆதரவாகவும் 232 எதிர்ப்பாகவும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் 232 எம்பிகள் இந்தியாவில் இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார் என்பதை, ஆதரவாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வருகிறது என்று தெரிஞ்சவுடனே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் தனி சட்டம் கொண்டு வந்து, தனி தீர்மானம் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி எந்த காரணத்துக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருந்தார், திருத்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதற்கு முன்பாகவே அன்னைக்கு மறுநாளே இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும், பாஜக தவிர அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் கூட தலைவர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை ஆதரிக்கிறோம், அது மத்திய சர்க்கார் வந்து வாபஸ் பெற வேண்டும் என்று எல்லோரும் பேசுறாங்க, பிஜேபி தவிர்த்து. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளே இல்லை. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்கு வரவில்லை. அன்னைக்கு 20 அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மறுநாள் வந்து அந்த சட்டம் நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டம் செல்லாது என்று மீண்டும் சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார். எல்லோரும், எல்லா கட்சி தலைவர்களும் அதை வாழ்த்துகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆளே இல்லை. இப்படிதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு நீங்க அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் எந்த காரணத்துக்கும் தமிழகத்தில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியோடு சொன்ன ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அதனுடைய நம்மளுடைய தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வாங்க, நான் அதை பத்தி கவலைப்படவில்லை.
ஆனா மக்களுக்கு எதிராக நீ எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் நான் 100% அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிய ஒரு முதலமைச்சர் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்து ஆகட்டும், இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களுக்கு என்றைக்கும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா NRC ஆகட்டும், CAA ஆகட்டும், எல்லா சட்டத்துக்கும் முட்டி போட்டு கையெழுத்து போட்ட ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னால் அது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு போய் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2026 ஆகட்டும், அண்ணன் கோபிநாத் சொன்னது போல அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அவர் தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்று நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த உங்க சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாம் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வக்ஃபு திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிருக்கிறது. அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக அரிய நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கின்ற கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் பிரகாசர்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய மோடி அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி வருகிறது. விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக 44 சட்டங்களை முடுக்கி 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்தது. அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம், அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு வக்ஃபு திருத்த சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை, இனங்களை, கலாச்சாரங்களை, பண்பாட்டுக்களை கொண்ட ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரு அழகிய தேன்கூடு. அந்த தேன்கூட்டின் மீது இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு கல்லை எரிந்திருக்கிறது. இது இந்திய நாட்டுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற செயல். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகும் ஆளப்பெரிய பங்கு இந்த நாட்டிலே இஸ்லாமிய பெரியோர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கிறது. இந்திய நாட்டை கட்டமைப்பதிலே ஆளப்பெரிய பங்கு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்தியிலே பாசிச ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. இன்றைக்கு வக்ஃபு சட்டம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு கொண்டு வந்த சட்டம். இன்றைக்கு இந்தியாவில், அதாவது ராணுவத்துக்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து அதிக சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அது வக்ஃபு சொத்துக்கள் தான். 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் அல்ல, 9.7 லட்சம் அசையா சொத்துக்கள் இப்போ வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கிறது. 8.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. 3.5 லட்சம் ஏக்கர் எஸ்டேட்டுகள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை அபகரிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வக்ஃபு சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்கள், அதாவது தானமாக இறைப்பணிக்காக கொடுக்கக்கூடிய சொத்து தான் வக்ஃபு சொத்துக்கள் என்பது. இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த 44 திருத்தங்களில் இஸ்லாமிய மதத்தை தொடர்ந்து 5 ஆண்டுகள் பின்பற்றக்கூடியவர்கள் தான்
அந்த வக்ஃபு சொத்துக்களை தானமாக வழங்க முடியும் என்ற சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் வக்ஃபு வாரிய சொத்துக்களை, அதாவது மத்திய வக்ஃபு வார்டு போர்டு, அதே போல மாநில வக்ஃபு வாரிய போர்டுகள் நிர்வகித்து வந்தன. அந்த வாரியத்தில் புதிதாக மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இருவர்களை இன்றைக்கு இணைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வக்ஃபு சொத்துக்களை காலம் காலமாக, அதாவது ஆணைய தலைமையிலே அந்த சொத்துக்களை அளவீடு செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு திட்டமிட்டு மாவட்ட ஆட்சியரை வக்ஃபு சொத்துக்களை அளவீடு செய்வதற்காக இந்த திருத்த சட்டத்திலே மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள் ஏதாவது வழக்கு வந்தால் வக்ஃபு தீர்ப்பாயம் தான் இதுவரை அந்த சொத்துக்கள் மீது தீர்ப்பு வழங்கி இருந்தது. வக்ஃபு தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீடு செல்வதற்கான சட்டம் இதுவரை இல்லை. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வக்ஃபு தீர்ப்பாயத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்லலாம். அதற்கு 90 நாட்கள் கால அவகாசம் வழங்கி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் 12 ஆண்டுகளுக்கு மேலானால் அந்த வக்ஃபு சொத்துக்கள் யார் ஆக்கிரமித்திருக்கார்களோ அவருக்கே சொந்தம் என்று இந்த திருத்த சட்டத்திலே கொண்டு வந்திருக்கார்கள். ஆகவே இந்த சட்டங்களை தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எதிர்க்கிறது. இந்த பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தோடு கொண்டு இருக்கின்ற இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இதை திரும்ப பெற வேண்டும் என்று இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலேயே கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள். ஆனால் இன்றைக்கு நள்ளிரவிலே விடிய காலை 2 மணிக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றிருக்கலாம். நிச்சயமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதை வாபஸ் பெறும் வரை கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கட்சிகளும் இஸ்லாமிய மக்களோடு துணை நிற்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறது. எப்போதும் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளுக்காக துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே, பல நல்ல கருத்துக்களை எல்லாம் பேசி அமர்ந்திருக்கின்ற தளி சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த முன்னோடிகள், बाबा साहेब अम्बेडकर को इस गुलशन को फिर से सजाएंगे। मोहतरम सामाईन, आप लोगों को